الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين ثم الصلاة والسلام على نبينا وحبيبنا وقائدنا وقرة أعيننا محمد عليه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون في الأرض علوا ولا فسادا والعاقبة للمتقين صدق الله العلي العظيم فقال نبينا صلى الله عليه وسلم الدنيا متاع وخير متاع الدنيا المرأة الصالحة أو كما قال عليه الصلاة والسلام. இவையகத்தை படைத்து அவற்றிலே பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. இவ்வுலகத்துக்கு தலைவராகவும் இறுதி தூதராகவும் வந்துதித்த எம்முடைய கண்ணிலும் மேலான ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மற்றும் அன்னாரை சரியான முறையில் பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபியீன்கள், கியாமம் பரிவந்த மன்னாரை சரியான முறையில் பின்பற்றி ஒழுகுகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்ன நல்ல காரியங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு படித்திருக்கின்றார்களோ அவைகளை நம்முடைய வாழ்நாளிலே இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டும் அல்லாஹும் அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தவிர்த்து கொள்ளுமாறு விலகி நடக்குமாறு நமக்கு படித்திருக்கின்றார்களோ அவைகளை நம்முடைய வாழ்நாளிலே முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு உருவமாக வசியச் செய்கிறேன். புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் எங்கள் மீது கொண்ட ஒரு தனிப்பட்ட விசேஷமான அன்பின் காரணமாக நாம் இந்த பூமியுடைய மேற்பரப்பிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாகிய இஸ்லாமியர்களாகிய நடமாடி கொண்டிருப்பது இது அல்லாஹ் நம் மீது சொரிந்த மிகப்பெரிய ஒரு அருள், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதனுடைய சிறப்பை, பாக்கியத்தை, அருளை நாளைக்கு மறுமையில ஒரு கூட்டம் புரிந்து கொள்ள போகிறார்கள். அவர்களை பார்த்து இன்று சில உள்ளங்கள் ஏங்குகிறது, இவர்களை போன்று நாம் ஆகிவிடக் கூடாதா, இவர்களை போன்று எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்க கூடாதா, பட்டம் பதவிகள் கிடைக்க கூடாதா என்று சில பாக்கியம் கிடைத்த சில உள்ளங்கள் கூட ஈமானுடைய பலகீனத்தினால் அவர்கள் ஏங்குகிறார்கள். ஆனால் நாளைக்கு மறுமையிலே வசதி கொடுக்கப்பட்டு, பட்டம் பதவிகள் கொடுக்கப்பட்டு, ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு, இஸ்லாம் இல்லாமல் உலகத்திலே ஒட்டுமொத்த இன்பங்களை அனுபவித்த ஒரு கூட்டம் நாளைக்கு நரகத்துக்குள் இருந்து சொல்லுவார்கள், ரூபமாயவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன், நாங்களும் மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாக மரணித்திருக்க கூடாதா, இஸ்லாத்துடன் மரணித்திருக்க கூடாதா, இஸ்லாமியர்களாக வாழ்ந்திருக்க கூடாதா என்று கை சேதப்படக்கூடிய ஒரு நாளை நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் அவர்களுக்கு கொண்டு வருவான். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு பெருமதியான ஒரு சொத்தை அல்லாஹ் எங்களிடத்திலே தந்து இந்த சொத்தோட என்னிடத்திலே வந்து சேருங்கள், மரணிக்கும் பொழுது இஸ்லாத்துடன் மரணியுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களை பார்த்து அழைப்பு விடுக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளொரு மேனியாக உலகம் நம்மை விட்டு சென்று கொண்டு இருக்கக்கூடிய வேகத்திலே பாவங்களும் அனாச்சாரங்களும் அநியாயங்களும் அட்டூழியங்களும் நாளொரு மேனியாக அதிகரித்துக் கொண்டே போகிறது. எங்கு பார்த்தாலும் பாவத்துடைய காட்சிகளும் பேச்சுகளும் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று நம்முடைய சிறார்களை, வாலிபர்களை எவ்வாறு பாதுகாப்பது என்று திண்டாடக்கூடிய ஒரு காலம். நாளொரு மேனியாக கேள்விப்படக்கூடிய செய்திகள் ரொம்ப பயங்கரமான செய்திகள். நம்முடைய வாலிப சமூகத்தை எவ்வாறு பாதுகாக்கிறது? நம்முடைய இந்த திருநாட்டிலே சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது.
ஒரு 13 வயது வாலிபன் தன்னுடன் கூட பிறந்த சகோதரியை 11 வயது சகோதரியை கொலை செய்கிறான். ஒரு 15 வயது நிரம்பிய ஒரு வாலிபன், போதை வஸ்துக்கு அடிமையான வாலிபன், முதியவரை கொலை செய்து முச்சக்கர வண்டியை திருடி விட்டு செல்கிறான். அண்மையிலே ஒரு செய்தி வருகிறது, தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி 10 மாதங்கள் சுமந்த தன்னுடைய குருதியை பாலாக புகட்டிய தாயையும் தந்தையையும் கொலை செய்து விடுகிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, போதை அந்த அளவுக்கு இன்று நமது வாலிப சமூகத்தை மிகப்பெரிய ஒரு பாதாள உலகத்துக்கு கொண்டு போய் சென்றிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அநியாயங்கள் உலகத்தில் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? இதுக்கு எங்கே தீர்வு இருக்கிறது? இதுக்கு எங்கே நாங்கள் மருத்துவம் செய்யலாம்? அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, நாம் சில விடயங்களை இன்று பாவம் என்று நினைக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு விடயத்தை இன்னும் நாம் பாவம் என்று கூட புரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் குர்ஆனும் அதை மிகப்பெரிய பாவமாக சொல்கிறது. இன்று நாம் அதனை பெரிய ஒரு பாவமாக பொருட்டாக கூட கருதவில்லை. அந்த பாவத்துடைய விளைவுதான் இவ்வளவு பெரிய அநியாயங்கள் உலகத்திலே நடைபெறுவதற்கு காரணம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, தில்க தாருல் ஆகிரா நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன ஃபில் அர்தி உலுவன் வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். நாளைக்கு மறுமை நாளிலே சுவர்க்கம் யாருக்கு சொந்தமானது என்றால் 2 கூட்டத்தை தவிர 2 கூட்டத்தினர்களுக்கு சுவர்க்கம் கிடையாது. அவர்கள் யார்? தில்க தாருல் ஆகிரா நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி. உலகத்திலே உயர்வை நாடக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. உலகத்துடைய உயர்வு, உலகத்துடைய பட்டம் பதவிகள், உலகத்துடைய ஆட்சி அதிகாரம், உலகத்துடைய மோகத்தின் பின்னால் யாரெல்லாம் செல்கிறார்களோ இவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. யாரெல்லாம் உலகத்திலே ஃபசாதை, குழப்பங்களை விளைவிக்கிறார்களோ இவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது என்று குர்ஆன் தெளிவாக சொல்லி வைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா ரஅஸு குல்லி ஹதீஅத்தின். உலகத்தை நேசிப்பது எல்லா பாவத்துடைய ஆணிவேர், எல்லா பாவத்துடைய அடிப்படை. உலகத்தை நேசிப்பதுதான் பாவங்களுடைய அடிப்படை என்பதை இன்று நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. சரியா அதை பாவமாக உணரவில்லை. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய நேசத்துடைய வெளிப்பாடுதான் இந்த பணம் சம்பாதிக்கும். எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக யாரையாவது பலி கொடுத்து பணத்தை சம்பாதித்து விடுவோம் என்று இந்த மிகப்பெரிய திட்டம் வகுக்கப்பட்டு இந்த சிறார்கள் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். வாலிபர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், வாலிப பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எதிர்கால சந்ததிகள் அன்பார்ந்தவர்களே அதனால் பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் நோயை கண்டுபிடித்திருக்கிறோம், நோய்க்கான காரணத்தை கண்டுபிடித்திருக்கிறோம். எங்கிருந்து மருத்துவம் செய்ய வேண்டும், எங்கிருந்து இதற்கான சிகிச்சையை ஆரம்பிக்க வேண்டும் என்று பார்த்தால் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறது. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதற்கான மருத்துவத்தை எங்கிருந்து ஆரம்பித்தார்கள் என்றால் தன்னுடைய வீடுகளுக்குள் இருந்து ஆரம்பித்தார்கள். தன்னுடைய பெண் பிள்ளைகளை டார்கெட் பண்ணி ஒழுக்கமாக வளர்த்தார்கள். ஒரு பெண் பிள்ளையுடைய ஒழுக்கம் சமூகத்துடைய சீர்திருத்தத்திலே இருக்கிறது. இதனால் தான் உலமாக்கள் ஒட்டுமொத்த சம்பவங்களுடைய பின்னணியிலே சொல்கிறார்கள், இதா ஸலுஹத்தில் மர்அத்து ஸலுஹல் பைத் வல் முஜ்தமா. ஒரு பெண் சீராகிவிட்டால் வீடு சீராகும், சமூகமும் சீராகிவிடும். எதிர்கால தலைமுறை, எதிர்கால சந்ததிகள் தலைவர்களாக நல்லவர்களாக இந்த பூமிக்கு மேலால் வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குமரி பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய சிறிய பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் ஒழுக்கத்தோட நன்னடத்தையோட வளர்க்கப்பட்டாலே ஒழிய இந்த சமூகத்தை சீரான சமூகமாக பார்க்க முடியாது என்பதற்கு நமக்கு வரலாறு சான்று வருகிறது. சஹாபாக்களுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2வது கலீஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பின்னால் நபி வருவது கிடையாது. அப்படி வருவதாக இருந்தால் அதுக்கு தகுதியானவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான்.
அப்படி சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்களே தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அந்த அளவுக்கு இபாதத்துகளே மூழ்கி விடுவார்கள். இரவு நேரங்களிலே மஸ்ஜிதிலே தான் தன்னுடைய காலத்தை கழிப்பார்கள். அவர்களுக்கு சொல்வார்கள் உலமாக்கள், அஷத்து இத்திபாஇர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னத்துகளை அணுவாக பின்பற்றக்கூடிய ஒரு நபி தோழர். அந்த அளவுக்கு இபாதத்திலே மூழ்கி இருப்பார்கள். இவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு சொல்வார்கள், உன்னை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, என்னுடைய மகன் என்று சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? நான் எனக்கு ஒரு பெண்ணை தெரிவு செய்யும் பொழுது எனக்கு மட்டும் ஒரு மனைவியாக தெரிவு செய்யவில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயை, ஒழுக்கமான தாயை தெரிவு செய்தேன். அதனுடைய பிரதிபலன் தான் நீ இவ்வாறு உலகத்திலே நடமாடுகிறாய் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். தூர பார்வை. ஒரு திருமணம் முடிக்கக்கூடிய வாலிபரிடத்தில் இந்த பார்வை இருக்க வேண்டும். என்னுடைய ஆசைகளை மட்டும் தீர்த்துக் கொள்வதல்ல, என்னுடைய வாழ்க்கையை மட்டும் நடத்தாட்டுவதல்ல, நாளைக்கு எதிர்காலத்திலே அக்குது செய்யும் பொழுது கபில் து நிகாஹா, அந்த பெண்ணை நாங்கள் ஒரு உடன்படிக்கையின் பேரிலே திருமணம் முடித்திருக்கிறோம். என்ன உடன்படிக்கை? கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, ஏ மனிதனே, உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள். அந்த மனைவியையும் அவளுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறோம் என்ற உடன்படிக்கையிலே தான் திருமணம் முடிக்கிறோம். வாலிபர்களுடைய சிந்தனை தூர சிந்தனையாக இருக்க வேண்டும். நாளைக்கு இவர்களூடாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலை சிறந்தவர்களாக உருவாக வேண்டும் என்றால் அவள் நல்லவராக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அவள் நல்லவளாக இருக்க வேண்டும் என்று ஹதீஸ்கள் சொல்கிறது. அவள் சிறந்தவளாக இருக்க வேண்டும் என்று வரலாற்று பின்னணிகள் சொல்கிறது. நாம் விட்ட தவறு அங்கதான். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. நாம் அவர்களுடைய இஷ்டத்திலே அவர்களை வாழ விட்டுட்டோம். அங்கே நலவுகளை சொல்ல போனால் பிரச்சனைகள் உண்டாகும் என்று நாங்கள் அவர்களை விட்டுவிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வளைந்த வினா எலும்பால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களை நேராக்காவிட்டால் அப்படியே இருப்பார்கள், அப்படியே இருந்து விடுவார்கள். நாங்கள் ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். எனவே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெண் சீராகிவிட்டால் முழு சமூகமும் சீராகிவிடும். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எவ்வளவு பெரிய மாமேதை, எவ்வளவு பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர், இந்த உம்மத்திலே எத்தனை ஆயிரம் பேர் இந்த உலகத்திலே அவர்களை பின்துயர்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், சிறு வயதிலே நான் தந்தையை இழந்து விட்டேன், என்னுடைய தாய் விதவையாகிவிட்டால் நாங்கள் அனாதையாகிவிட்டோம். ஆனால் என்னுடைய தாய் நிராசை அடையவில்லை. மார்க்க பின்புறம் உள்ள ஒரு பெண், மார்க்க பக்குவம் இருந்தது அவளிடத்திலே, நன்னடத்தை இருந்தது. அதனால் அந்த பெண் எங்களை கைவிடவில்லை. அந்த பகதாதிலே கடும் குளிர்காலத்திலே நடுநிசையிலே தஹஜ்ஜத்திலே எங்களை எழுப்பாட்டி தண்ணீரை சுட வைத்து வுது செய்ய வைத்து மதரசாவுடைய ஆடை அணிவித்து தன்னுடைய ஃபர்தாவுக்குள்ளே குளிரங்களை தாக்கி விடாமல் எங்களை அப்படி மறைத்து கொண்டு வீட்டில் இருந்து மஸ்ஜித் தூரமாக இருக்கும் என்னுடைய கை கிட்டால் பிடித்து கொண்டு தாய் என்னை குர்ஆன் மனனம் செய்வதற்காக அங்கே போய் விட்டுவிட்டு அங்கே இருந்து விடுவாள். நான் குர்ஆனை மனனம் செய்ததற்கு பின்னால் என்னை பிடித்துக் கொண்டு திரும்ப வீட்டுக்கு வருவாள். அந்த தாயுடைய முயற்சியினால் நான் 10 வயதிலே முழு குர்ஆனை மனனம் செய்து விட்டேன் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க வரலாறு முழுக்க பிரட்டி பாருங்க, எல்லா இமாம்களுடைய வாழ்க்கை பின்னணியிலே தாயுடைய முயற்சி இருந்திருக்கிறது, தாயுடைய அர்ப்பணம் இருந்திருக்கிறது. எங்களோட 4 இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க, இவர்கள் அனாதைகள் தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய வாழ்க்கையை பிரட்டி பாருங்கள், தாயுடைய முயற்சியிலே பின்னணியில் உருவாக்கப்பட்டவர்கள். அனைத்து இமாம்கள் உலகத்திலே யாரெல்லாம் பெரிய சாதனைகளை சாதித்தார்களோ அந்த இமாம்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய பின்னணியை பாருங்கள். ஒரு தாயுடைய வழிநடத்தல் தான் அவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள். இந்த வரலாறு பேசுகிறது ஒரு ஆட்சியாளரை பற்றி. உமரே சாணி என்று இந்த வரலாறு சொல்கிறது. 2வது உமர் என்று அழைக்கப்பட்ட ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை வரலாற்று ஆசிரியர்கள் 5வது நேர்வழி நடந்த கலீஃபா என்று சொல்கிறார்கள். ஆனால் வரிசை கிரகமாக பார்க்கும் பொழுது 13வது தான் ஆட்சி பீடம் ஏறுகிறார்கள்.
ஹிஜ்ரி 99 தான் அவருடைய ஆட்சி நடைபெறுகிறது. ஆனால் அவர்களை கொண்டு போய் 5வது இடத்திலே வைக்கிறார்கள். நேர்வழி நடந்த ஹலீஃபாக்கள் ஒருவர். 2 வருடங்களும் 5 மாதம் ஆட்சி. எந்த அளவுக்கு வித்தியாசமான ஒரு பரக்கத்தான ஆட்சி என்றால், எப்பொழுது ஆட்சி கதிரையில் உட்கார்கிறார்களோ அல்லாஹ் மிருகங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டாக்கினான். ஆடுகள் ஓநாய்களை அடந்தேறி சாப்பிடவில்லை. ஆடுகள் அனுமதி இல்லாமல் ஓநாய்கள் ஆடுகளை சாப்பிடவில்லை. அவ்வளவுக்கு மிருகங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை. ஜகாத் முதல் வருடம் முதலாக முறையாக வசூலிக்கப்பட்டது, முறையாக பங்கு வைக்கப்பட்டது. தகுதியானவருடைய கரங்களிலே ஜகாத்துடைய பணம் போய் சேர்ந்தது. அதனுடைய பிரதிபலிப்பு என்ன என்றால், 2வது வருடம் ஜகாத்து வசூலிக்கப்படுகிறது. கோதுமை மா மூட்டை மூட்டைகளாக கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வசூலித்தவர்கள் சொல்கிறார்கள், ஜகாத்தை பெறுவதற்கு யாருமே தகுதியானவர்கள் கிடையாது. 1 வருடத்துக்குள்ளே மாற்றம். இந்த எங்களுடைய ஜகாத் எங்கே போய் சேருகிறது? எங்களுடைய தனவந்தர்களுடைய ஜகாத் எங்கே போய் சேர்கிறது? இன்னும் எங்களை சுத்தி எத்தனை குமர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். வீடு கட்டி கொள்ள முடியாமல், கரை சேர்த்த முடியாமல் நம்முடைய ஜகாத் வீணடிக்கப்படுகிறது. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் ஜகாத் கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் ஜகாத் எடுக்க யாருமே இல்லை. சொன்னார்கள், இந்த கோதுமை மாக்களை என்னுடைய ஆட்சிக்குட்பட்ட மலைகளுக்கு மேலால் கொண்டு போய் கொட்டுங்கள். என்னுடைய ஆட்சியை தாண்டி செல்லக்கூடிய பறவைகள் கூட பசியுடன் செல்லக்கூடாது. இவ்வளவுக்கு நீதமான ஆட்சி. ஆட்சியுடைய முதல் நாள் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ஆட்சி செய்கிறார். அவருடைய மரணத்துக்கு முன்னால் ஒரு கடிதம் எழுதுகிறார். என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் இந்த ஆட்சிக்கு தகுதியானவர் உமர் பின் அப்துல் அசீஸ் தான். அவரை நீங்கள் ஹலீஃபாவாக தேர்வு செய்து கொள்ளுங்கள். கடிதம் வருகிறது. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்திலே கொடுக்கப்படுகிறது. கடிதத்தை பார்த்து விட்டு மயங்கி விழுந்து விடுகிறார்கள். மயக்கம் தெரிந்ததுக்கு பின்னால் சொல்கிறார்கள், இந்த ஆட்சிக்கு நான் தகுதியற்றவன். என்னை தவிர வேற யாரையாவது நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்ன பொழுது மக்கள் சொன்னார்கள், உங்களை தவிர வேற யாரையும் நாங்கள் தெரிவு செய்ய மாட்டோம், நீங்கள் தான் இந்த ஆட்சிக்கு தகுதியானவர்கள். அப்பொழுது மக்களிடத்திலே சொன்னார்கள், நிர்பந்தமாக இந்த ஆட்சிக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறீர்கள், நான் சொல்வதை நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி முதல் நாள் கட்டளையிட்டார்கள். யாரெல்லாம் அநியாயமாக அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து வைத்திருக்கிறீர்களோ, இன்று இரவாகுவதற்கு முன்னால் அந்த சொத்துக்கள் பைத்துல் மாலுக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் கடும் தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள். இரவோடு இரவாக சொத்துக்கள் வர ஆரம்பித்தது. முறையாக அன்றைய நாளே அந்த சொத்துக்கள் உரியவர்களிடத்திலே பங்கு வைத்தார்கள். ஆட்சியுடைய முதல் நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்தார்கள். பைஹக்கிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத்து, ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய நண்பர்களோட ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி, ஒரு பிரமாண்டமான பாம்பு செத்து கிடக்குது. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இது மக்கள் செல்லக்கூடிய பாதை, இந்த பாதையிலே மக்கள் வருவார்கள், இந்த பாம்பை கண்டு பயப்பட்டு விடுவார்கள், இதனை அடக்கம் செய்துங்கள். அங்கே அந்த பாம்பு அடக்கம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் ஒரு அசரீத சத்தம் வருகிறது, ரஹ்மத்துல்லாஹி அலைக யா சுரக், ஏ சுரக்கே உனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகட்டும். ஆனால் சத்தம் மட்டும்தான் வருது, உடம்ப காணல. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அந்த திசையை நோக்கி கேட்டார்கள், யாரு பேசுகிறாய்? அந்த நேரத்தில் அந்த சத்தம், அந்த இடத்தில் இந்த திரும்ப சத்தம் வருகிறது, நான் ஜின் இனத்தை சேர்ந்தவன், இதோ நீங்கள் அடக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடியது என்னுடைய நண்பன் சுரக். நாம் இருவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே பைஅத் செய்தவர்கள். நிறைய ஜின்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட பைஅத் செய்தார்கள். பைஅத் செய்த அனைவரும் இறந்து விட்டார்கள், நாம் இருவரும் மீதமாக இருக்கிறோம். இப்போது என்னுடைய நண்பரும் இறந்து விட்டார். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே பைஅத் செய்யும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நண்பன் சுரக்கை பார்த்து சொன்னார்கள், ஏ சுரக்கே, ஒரு பாலைவனத்திலே மரணித்து போவாய், உன்னுடைய ஜனாசாவை என்னுடைய உம்மத்திலே ஒரு சிறந்த நீதமான மனிதன் அடக்கம் செய்வார்கள். அந்த காட்சியை தான் நான் இப்பொழுது பார்க்கிறேன் என்று சொல்ல உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்பித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வஃபாத்துக்கு முன்னாலே உமரே சாணி என்று அழைக்கப்பட்ட உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை முன்னறிவிப்பு செய்தார்கள். அவர்களுடைய சிறப்புகளை சொன்னார்கள். இந்த சிறப்பான ஒரு ஆட்சியாளர் கலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி. ஏன் இவருடைய சரித்திரத்தை சொல்கிறேன் என்றால், திடீரென ஒரு நாள்
ஒரு மனிதர் பார்க்கிறார், ஓநாய்கள் ஆடுகளை அடந்தேறி சாப்பிடுகிறது. பழமைக்கு மாத்தமான ஒரு காட்சி. ஒரு மூதாட்டி இடத்திலே போய் சொல்கிறார்கள், இப்படி ஒரு காட்சி என்று நான் கண்டேன். அந்த நேரத்தில் அந்த மூதாட்டி சொல்கிறாள், தொலை தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலம், நீ அந்த காட்சி உன்னுடைய கண்களால் கண்டிருந்தால் இன்றைய நாள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி வஃபாத் ஆகி இருப்பார்கள். தாமதமாக செய்தி வருகிறது, அன்றைய நாள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி வஃபாத் ஆகிவிட்டார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சம்பவத்துக்கு பின்னால உலமாக்கள் சொல்லக்கூடிய ரகசியம் என்ன தெரியுமா? இந்த அனைத்து வசந்தமும், இந்த அனைத்து நலவுகளும் 2 வருடங்கள் 5 மாதங்கள் அந்த பூமியிலே பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் அனைவரும் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இந்த அனைத்து நலவுக்கும் காரணம் யாரு தெரியுமா? ஒரு குடிசையிலே வாழ்ந்த ஒரு குமரி பெண், அல்லாஹுவை பயந்த ஒரு வாலிப பெண்ணுடைய பரக்கத்தை தான் அல்லாஹ் ஹிஜ்ரி 99 வெளிப்படுத்தினான். அது யார்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு குடிசையிலே பால் வியாபாரிகளான தாயும் மகளும், நாங்க அடிக்கடி கேட்கிற சம்பவம் தான். பால் விற்றுதான் அவனுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டுறாங்க. ஆனா அன்றைக்கு பால் போதாம போகுது. தாய் சொல்றாங்க, இன்னைக்கு தண்ணி கலந்து விற்பனை செய்வோம். ஆனா மகளுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அச்சம் இருந்தது, அல்லாஹுடைய பயம் இருந்தது. வசதி இல்லதான், குடிசையில தான் வாழ்றாங்க என்றாலும் அல்லாஹுடைய அச்சத்தோட வாழ்ந்தாங்க. அதனால் அந்த வாலிப பெண் சொன்னால், இது உமருடைய ஆட்சி, கேள்விப்பட்டால் கடும் தண்டனை கிடைத்து விடும். அந்த தாய் சொல்கிறாள், இது நடுநிசி, இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை கவனித்துக் கொண்டா இருக்கிறார்கள், பால்ல தண்ணியை கலந்து விற்பனை செய்வோம் என்று சொன்ன நேரத்திலே தான் தாயை பார்த்து அந்த மகள் சொல்கிறாள், இந்த நடுநிசையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை பார்க்காவிட்டாலும் என்னையும் உங்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் படைத்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழக்கம் இருந்த இரவு நேரங்களிலே குடிமக்களுடைய நிலவரங்களை பார்க்கறதுக்கு போவாங்க. அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நேர்படுகிறது. இதை கேட்கிறார்கள். உடனே தன்னுடைய அரசு சபைக்கு வருகிறார்கள். தன்னுடைய 13 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களை அழைத்து சொன்னார்கள், இந்த குடிசையிலே அல்லாஹுவை பயப்படக்கூடிய ஒரு வாலிப பெண் இருக்கிறாள், அவளை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். இளவரசர்களுக்கு திருமணம் பேசப்படுகிறது, குடிசையிலே வாழக்கூடிய அல்லாஹ்வை பயந்த ஒரு சாலிஹான பெண்ணுக்கு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா முன் வருகிறார்கள். அந்த பெண் வரவழைக்கப்பட்டு திருமணம் நடைபெறுகிறது. அல்லாஹ் அந்த சாலிஹான ஜோடிகளுக்கு ஒரு சாலிஹான பெண் பிள்ளையை கொடுக்கிறான், லைலா என்று சொல்லப்படக்கூடிய பிள்ளை. அது யாரு தெரியுமா? ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தாய். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் விட்ட தவறு எங்க? இந்த சமூகத்திலே எழுச்சி வேண்டும், மாற்றம் வேண்டும், தலை சிறந்த சமூகம் உருவாக வேண்டும், நல்ல வழி நடத்தக்கூடிய திறமையுள்ள சமூகம் உருவாக வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் முயற்சி செய்ய தயாரில்லை. முயற்சி எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? எங்கட குழந்தைகளாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த பெண் பிள்ளைகள் கற்பம் தரித்தது முதல் உங்களுடைய முயற்சிகளை ஆரம்பியுங்கள். அல்ஜீரியா நாட்டிலே ஒரு 2 வயது ஆம்பளை புள்ள ஹாஃபில் குர்ஆனாக மாறும். உலகம் ஆச்சரியப்படுது, 2 வயதுல குர்ஆனை மனனமிட முடியுமா? பேட்டி காண்றாங்க தாயிடத்துல. தாய் சொல்றாங்க, இது ஆச்சரியப்பட்டதுக்கு ஒன்றுமில்லையே, நான் குர்ஆனை சுமந்த பெண்மணி, இந்த குழந்தையினுடைய கற்பத்திலே தரித்தது நாள் முதல் இவனை பெற்றெடுக்கும் வரைக்கும் இரவு பகலாக பல குர்ஆன்களை தமாம் செய்து விட்டேன். அதனுடைய பரக்கத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கிறான். இந்த அறிவியல் என்ன சொல்கிறது? இந்த சயின்ஸ் என்ன சொல்லுது? ஒரு கர்ப்பிணி தாய் தன்னுடைய குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது இசை கேட்டால் அதனுடைய தாக்கத்தை குழந்தை உணர்கிறது என்றால், இசைக்கு அவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண முடியும் என்றால், கலாமுல்லா அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய தாக்கம் உண்டாகும். இன்னைக்கு எங்கட தாய்மார்கள் எங்க இருக்கிறாங்க? டிராமாக்கு முன்னால. இன்னைக்கு பாலத்துக்கு மேல வெள்ளம் பெய்த்து புள்ள போதை வசத்துக்கு அடிமையாகிட்டு இப்ப ஹஜ்ரத்திட்ட வந்து சொல்ற, ஹஜ்ரத் புள்ளைய பாதுகாத்துட்டாங்க, புள்ளை எப்படியாவது ஆளாக்கித்தாங்க. அந்த புள்ள வயிற்றில் இருக்கும் போது யோசிக்கல, அந்த புள்ளைய கையால பிடிச்சு நடக்க வைக்கும் பொழுது யோசிக்கல, அந்த புள்ள தவறுல விழுந்து மீள முடியாமல் இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு கவலை உண்டாகுது. அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே, பாலத்துக்கு மேலால வெள்ளம் போனதுக்கு பின்னால யோசிக்காம சிறு பிராயத்திலே குழந்தைகள் ஒழுக்கமாக வளர்க்கப்பட்டால் நாளைக்கு தலை சிறந்த சமூகத்தை பார்க்கிறேன்.
அதில் ஆகப்பெரிய பங்கு பெண்களுடைய பங்கு என்பதை குர்ஆன் 2 சம்பவங்களூடாக நிரூபிக்குது. மிகப்பெரிய ஒரு பங்கு தாய்க்கு இருக்கிறது. வாப்ப தொழுகிறாரு, ஓதுறாரு, எல்லா அளவுகளையும் செய்யறாரு. ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய தாயிடத்துல மார்க்கப்பற்று இல்லை என்றா அந்த பிள்ளைகள் தாயுடைய வழியில் தான் செல்வார்கள் என்பதற்கு சூரத்துல் நூர் சான்று பகர்கிறது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தை குர்ஆன் சொல்கிறது. 950 வருடங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்த ஒரு நபி. தஅவுத்து கௌமி லைலம் வ நஹாரா, இரவு பகலாக கண்டினியூவாக தஅவத் கொடுக்கப்படுகிறது. ஆனா மகன் காஃபிர். 950 வருடங்கள் முதல் ரசூல், உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதலாவது ரசூலுடைய மகன் காஃபிர். குர்ஆன் என்ன சொல்லுது? உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? தாய் காஃபிரான பெண்மணி, அவளுடைய முழு சிபத்தையும் அந்த புள்ள உள்வாங்கிட்டு, அதனால வாப்பட பேச்ச கேட்கல, தாயிட பேச்ச கேட்டுட்டு. அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு சம்பவத்தை குர்ஆன் சொல்லுது. சென்ற மாதங்கள்ல நாங்க நிறைய கேட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துடைய ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட பெண்மணி, தன்னுடைய கணவனுக்கும் 100% கட்டுப்பட்ட பெண்மணி. அதனால் அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட நிப்பட்டல்ல, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 40வது தலைமுறை உலகத்துடைய ஜோதியை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். தாஜுல் மதீனா சையீதுல் கௌனைனி வஸ்ஸகலைன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 40வது தலைமுறையிலே பிறக்கிறார்கள். இதைத்தான் குர்ஆன் சூசகமாக சொல்லுது. நீங்க நல்லவர்களாக இருந்தா உங்களோட பரம்பரையை நாங்க பாதுகாப்போம். இன்னைக்கு நாங்க எல்லாரும் சூரத்துல் கௌஃப் ஓதிட்டு வந்திருக்கிறோம். அந்த சூரத்துல் கௌஃப்ல ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பாஷணை நடைபெறுகிறது. ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைகிறார்கள். உணவு தருமாறு கேட்டுக்கொண்ட பொழுது உணவு தர மறுக்கிறார்கள், கொடுக்கவில்லை. ஆனால் அங்கே ஒரு மதில் சாய்ந்து இருக்கிறது. அந்த மதிலை ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அதை நேரவாக்குகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு விருந்தோம்பல் செய்யலையே, ஏன் இந்த ஊர் மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும்? அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்து பின்னால் ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன விளக்கம் சொன்னார்கள்? வஅம்மல் ஜிதாரு ஃபகான லிகுலாமைன் யதீமைன் ஃபில் மதீனதி வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா வகான அபூஹுமா சாலிஹா. இதுல நான் நினைச்ச பிரகாரம் செயல் அல்லாஹ்வோட கட்டளை. இந்த மதிலுக்கு கீழே 2 அனாதை பிள்ளைகளுடைய சொத்து இருக்குது. இந்த சொத்தை பாதுகாக்குமாறு அல்லாஹ்வோட கட்டளை. வகான அபூஹுமா சாலிஹா, அந்த 2 பிள்ளையோட வாப்ப நல்லவர். அந்த 2 பிள்ளையோட வாப்ப நல்லவர் என்பதனால இந்த சொத்தை பாதுகாக்குமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். சில தஃசீருடைய உலமாக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, அந்த 2 பிள்ளையோட 7வது பரம்பரையில வந்த பாட்டன் நல்லவர் என்பதனால் அந்த பிள்ளைகளுடைய சொத்து பாதுகாக்கப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யாரு பூமிக்கு மேல் இந்த பெற்றோர்கள் நல்லவர்களாக வாழ்றாங்களோ அல்லாஹ் அந்த பிள்ளைகளையும் பாதுகாப்பான், அந்த பிள்ளைகளுடைய சொத்துக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான். சீரழிய விட மாட்டான், அங்குமிங்கும் கையேந்த விட மாட்டான். குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتُهُم வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை. எந்த பெற்றோர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அதே வழியிலே அந்த பிள்ளைகளும் பின்துயர்ந்து சென்றால் நாளைய கியாமத்துடைய நாளைய சுவர்க்கத்தில் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்போம், ஒரே சுவர்க்கத்தில். சில நேரம் வாப்ப சுவர்க்கத்துடைய உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார் அம்மா வாப்பா. பிள்ளைகள் ஒரு சில அமல்கள் செஞ்சு எப்படியோ சுவர்க்கம் பேத்துட்டாங்க. வாப்ப உம்மோட அந்தஸ்து அடைய முடியாவிட்டாலும் இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுது, அந்த பிள்ளைகளையும் உம்மா வாப்போட நாங்க சேர்த்து வைப்போம். வாப்பா உம்மாவுடைய எந்த ஒரு அமலையும் நாங்க குறைக்க மாட்டோம். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, நாம் எங்கிருந்து முயற்சி ஆரம்பிக்க வேண்டும், துவங்க வேண்டும்? இன்னைக்கு நாங்க இந்த கேட்கிற பயான கூட எங்களோட பெண்களுக்கு போய் சொல்றோம். நாங்க என்ன வழி வகுத்திருக்கிறோம்? ஈமான படிக்கிறதுக்கு, இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறோம்? எல்லா விதமான ஏற்பாடு செய்யறோம். நாளைக்கு கியாமத்துடைய நாளை எங்களோட பெண்களை எங்களோட இடுப்புக்கிட்டால பிடிப்பாங்க. வேற எல்லா விதமான ஏற்பாடுகளை செஞ்சு தந்தாரு. தீன சொல்லி தரலே, எனக்கு மார்க்கத்தை சொல்லி தரல, எங்களை மொட்டையாக வாழ விட்டுட்டாரு.
நாளைக்கு நிச்சயமா எங்களை இடுப்பு கிட்டால முடிப்பாங்க. நாங்க சொர்க்கம் போட்டு அவர்கள் தடையாக இருப்பார்கள். அதனால குர்ஆன் சொல்லுது ரிஜாலுக்கும் கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்களே பெண்களை நிர்வகிங்க, அவங்களுக்கு தேவையான ஈமான இஸ்லாத்தை படிக்கிறதுக்குரிய வழிவகுத்து கொடுங்க. அப்படி இல்லை நாளைக்கு உங்களுக்கு எதிராக அமைவாங்க. அதனால் அன்பால் அல்லாஹ் நல்லடியார்களே, நிறைய சரித்திரங்கள் இருக்கிறது, வரலாற்று பின்னணிகள் இருக்கிறது. எனவே நாங்க மருத்துவம் செய்யணும், வீட்டுக்குள் இருந்து செய்யணும். அந்த பெண்களை பக்குவமா உடுப்பாட்டணும். முதலாவது நாங்க இந்தோனேசியாவில் ஒரு பகுதிக்கு போனோம். அங்க ஒரு 90,000 மதரசா, 20,000 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 8,000 பெண் பிள்ளைகள், 12,000 ஆண் பிள்ளைகள், 2,000 ஒஸ்தாதாக்கள் இருக்கிறாங்க. அங்க ஒரு மியூசியம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாவித்த செருப்பு, அவர்களுடைய அசா, அவர்களுடைய ஹிஜாமா செய்யப்பட்ட ரத்தம், அவர்களுடைய வியர்வை, முடி, தலைமுடி, தாடி முடி எல்லாம் பாதுகாக்கப்பட்ட. அதே நேரத்தில் ஒரு ஆடையை பார்த்தோம், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க துருக்கிலிருந்து வரவழைச்சிக்கிறாங்க அந்த பொருட்களை. அந்த ஆடையில் எழுதப்பட்டிருந்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உடல் பருமனை விட இந்த ஆடை 7 மடங்கு பெரியதாக இருந்தது. எந்த அளவுக்கு தன்னுடைய உடம்பை மறக்கிறதுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆடை அணிந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எங்கட பெண்களுடைய ஆடை எப்படி இருக்குது? இதுக்கு யாரு காரணம்? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையன்பு பெருமக்களே, எனவே எங்கட வீடுகளுக்குள் இருந்து நாங்க இந்த முயற்சியை துவங்குவோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நல்ல சீரான ஒரு நல்ல அழகான வழிநடத்தக்கூடிய தலை சிறந்த சமூகத்தை எங்களோட சமூகம் பார்க்கும் என்பதில எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே எந்த விடயங்களை அல்லாஹ் பேச வைத்தானோ அதிலே நல்ல விடயங்களை மூத்து வரைக்கும் இஹ்லாஸோட அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. اما بعد فيا اخوان في الله اوصيكم واياي اولا بتقوى الله وحثكم على طاعتي واحذركم من معصيتي. ان ديننا دين الاسلام يهدي الى سبيل الرشاد وشرعه النبي صلى الله عليه وصحبه وسلم بين ذلك في سيرته الجميلة. ولا تبقى في قلبه ظهر الدنيا وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منها شربة ماء. رواه الترمذي. في العالم فرقتان تعيشان، فرقة أغرتهم حياة الدنيا وفرقة أرغبوا في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية تدخل في الدار سلاما فرحا وسرورا، ولا تكونوا ممن طغى وأطغى ولا من المضطرين المذلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. فالله عز وجل من قائل عظيم وهو أصدق القائلين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون. صدق الله العلي العليم. نفعني الله وإياكم بالقرآن العظيم بسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدينه التقويم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا أيها الإخوان في الله اتقوا الله وأطيعوه إن أكرمكم عند الله أتقاكم وكل منهما يجري على تدبيره. فإذا أدبر الليل أقبل النهار وإذا أدبر النهار أقبل الليل. فيجب علينا أن نتأمل في هذا من يفعل هذا وما فائدة هذا ولمن فائدة هذا. فيا أيها الإخوان في الله
اعبدوا الله حق عبادته هذه غاية الأهداف وتفكروا في خلق الله واتقوا في جميع الأوقات ولا تحملوا لحظة ما في اتباع الشهوات واتبعوا كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم. تركت فيكم أمرين لن تضلوا تمسكتم فيما كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم. اللهم اجعلنا ممن يؤدي فرائضك وانتهى عن نواهيك واجعلنا من عبادك الصالحين واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين. اللهم لم ساداتنا الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه وسيدنا عثمان بن عفان رضي الله عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه ورضى عن أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم وسائر الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين ورضى عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المصوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم واشكروا يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.